ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு பட்ஜெட் நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு விஷயம். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு வால்டைல் இருக்கும். இல்லை நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணலாம். ஒரு ஜாக்பாட் கால்ஸ், ஒரு ஹீரோ வர்ஸரோ அந்த மாதிரி ஒரு 10 ருபீஸ் இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் வரையும் போகும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு ரீட்டைலர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு ஃபுல்லாவே வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன். இது வந்து நம்மளுக்கு 1 இயரான பட்ஜெட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கான ஒரு பட்ஜெட் தான். பெரிய இம்பாக்ட் வந்து மார்க்கெட்ல இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அதே டைம்ல வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் முன்னாடியே வந்து என்னோட வியூவும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நிஃப்டி பாத்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகுது. ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பையிங் போலாம். அதனால வந்து பிரேக் அவுட் ஆகிற வரையும் வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஆச்சுன்னா இன்னைக்கு எக்ஸாக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு செல் ஆஃப் இங்க வந்து கொடுத்திருந்தது. இப்போ நீங்க பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியும் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இதுலயும் பெருசா ஒரு மூவ் கிடையாது. ஜஸ்ட் இங்க வந்து ஒரு டோஜி மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் இருக்கு. அப்போ இன்னைக்கு ஓவராலா பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இதுலயும் நான் கிளியரா சொல்லியிருந்தேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல தான் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பையிங் போலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணல. சும்மா ஒரு டாப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆச்சுன்னா அங்கிருந்து ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. ஆனா இப்போ இங்க என்ன நடந்தது, ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட் பார்க்க தெரியாதவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த டாப் பிரேக் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா இங்க இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பையிங் தான் வந்து பண்ணிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இங்கதான் இன்னைக்கு வந்து ரீட்டைலர்ஸ் கண்டிப்பா ட்ராப் ஆன ஒரு இடம் வந்து இங்க அந்த ட்ராப்ல கிடையாது. மார்க்கெட்டை எப்படி வந்து அனலைஸ் பண்ணுவோம், டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணுவோம், அது தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஹை பிரேக் அவுட் பண்ண உடனே நிறைய பேர் இந்த இடத்துல தான் வந்து பை பண்ணிருப்பாங்க. அங்கிருந்தா வந்து அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு செல் ஆஃப் கொடுத்திருந்தது. அந்த டைம் நீங்க கால் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ருபீஸ் இருந்த எல்லாமே வந்து ஒரு 30 ருபீஸ் கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 கேண்டில்ஸ்லயே வந்து ஒரு 30 ருபீஸ் வந்தது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு வால்டைல் இந்த இடம் மட்டும் தான் கொடுத்தது. என்னன்னா இதுதான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கரெக்டா தெரியும் எங்க வந்து ரீட்டைல் டீலர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க, எந்த இடத்துல வந்து ரீட்டைலர்ஸ் வந்து செல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப எப்பயுமே நம்ம ஃபாலோ பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்ப யூடியூப்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை, ஒரு லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல். இங்க நீங்க ஆல்கோ யூஸ் பண்ணீங்கனாலும் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பையிங் இண்டிகேஷன் தான் காமிச்சிருக்கும். கால் வந்து ட்ரிகர் ஆயிருக்கும். பட் இங்க ஒரு முன்னாடியே வந்து நமக்கு தெரியணும் இது வந்து எப்போ வந்து பிரேக் அவுட்டா கன்சிடர் பண்ணலாம், எப்போ வந்து நம்ம வந்து இது ஃபேக் அவுட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்ப அதை பேஸ் பண்ணிட்டு கரெக்டா ஏன் இது இவ்வளவு தூரம் போச்சு, இது முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருக்கலாம், மார்க்கெட் இவ்வளவு தூரம் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகாதனால தான் ஃபுல்லாவே இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன். என்னதை பார்க்கும்போது ஃபுல்லா ஒரு கன்சால்டேஷன். இப்போ இதுல வந்து யார் வந்து பெரிய லாஸ் பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு பட்ஜெட்னாலே வந்து ஒரு ஹெஜிங் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு காலம் போட்டு வாங்கிட்டு ஏதாச்சும் ஒரு பக்கம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து அதுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ கண்டிப்பா அவங்களோட கேபிட்டல் வந்து இன்னைக்கு வாஷ் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு கன்சால்டேஷன் பேசலாம். அதனால இல்ல ஆப்ஷன் பையர்ஸ்க்கான மார்க்கெட், இது ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்க, பையர்ஸ் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுல வந்து ஆப்ஷன் இன்னைக்கு வந்து ஆப்ஷன் பை செல்லர்ஸ்க்கான டே அவ்வளவுதான். பட் ஆப்ஷன் பையிங்லயும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிருக்கலாமானா கண்டிப்பா நம்ம ஆப்ஷன் பையிங்லயும் வந்து நம்ம ப்ராஃபிட்ஸ் பண்ணிருக்கலாம். அது எப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஒரு எலெக்ஷன், ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்ற விஷயம் மார்க்கெட் வந்து யாராலையும் ப்ரிடிக்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம எலெக்ஷன் சாரி பட்ஜெட்டுக்கும் வந்து நம்மளால மார்க்கெட் அவங்க பட்ஜெட் வந்து பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் மார்க்கெட் இப்படிதான் போகும்னு சொல்லிட்டு இது முன்னாடியே வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ மட்டும் நீங்க பாருங்க, பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தரா வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ என்னன்னா எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல வந்து நாங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணோம், இதுல வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் எல்லாரும் வந்து இண்டிபெண்டா ட்ரேட் பண்ணலாம், யாரையும் டிபெண்ட் பண்ணாம. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் பாருங்க மார்க்கெட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான். பாருங்க, பார்த்துட்டு வாங்க, நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். முன்னாடி இயர்லாம் வந்து இந்த குரூப்ல இருந்தா உங்களுக்கு தெரியும். என்னோட வியூ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி வந்து அரௌண்ட் 2000 பாயிண்ட்ஸ்ல வந்து எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஒரு ரேலி கொடுக்கும் அப்படின்னு. பட் இந்த பட்ஜெட்ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த மாதிரி ஒரு ரேலி இதுல வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இது டெம்பரரி பட்ஜெட்னால அவங்க பெருசா ஃபுல்லாவே இதுல கொடுக்கும் எல்லாமே பாசிட்டிவா அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியாது.
இது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு பட்ஜெட் க்ளோஸா வச்சுட்டு புது புது செக்டார்ஸ்ல வந்து அவங்க நான் இது பண்ண போறேன், டெவலப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முக்கியமான விஷயத்த வந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஏன்னா எலெக்ஷன் பேஸ் பண்ணிட்டு அந்த லிமிடேஷன்ஸ்னால. ஸோ ஓகே, இப்போ ஒரு நியூஸை பேஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்றவங்களுக்கு வந்து அவங்க பார்க்கலாம், பட்ஜெட் ரீட் பண்ணும்போது மார்க்கெட் மேலே போகும், கீழே வரும். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம டெக்னிக்கல்ஸ் எப்பயும் பார்க்கறது டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்னோட வியூ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பை ட்ரெண்ட், இங்க வந்து செல் ட்ரெண்டுக்கான ஒரு இண்டிகேஷன் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ நிஃப்டி பார்க்கும்போதும் நிஃப்டி எக்ஸாக்டா வந்து நமக்கு அந்த ஒரு ஃபால் கொடுத்துட்டு இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ்ல வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ நீங்க பேசிக் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. 21,789 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தடுத்த ஹைஸ் வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல இன்னொன்று வந்து நீங்க ஃபிப்னாக் யூஸ் பண்ணீங்கனாலும் தெரியும், எக்ஸாக்டா நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலும் 0.618 இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. அப்ப இதை பத்தி என்னோட வியூ பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இன்னொன்று வந்து இப்போ பட்ஜெட் இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுனால நெகட்டிவ் இம்பாக்ட் அவங்க கொடுக்காத மாதிரி தான் வந்து பார்த்துப்பாங்க. ஏன்னா இதுல மேஜர் பிளேஸ் யாருன்னு உங்களுக்கே தெரியும், அதானி, அதுக்கு ரிலையன்ஸ். அவங்க மார்க்கெட்டை வந்து ஃபால் ஆகாம கண்டிப்பா அதை பார்த்துப்பாங்க. ஸோ அதனால நிஃப்டி இப்போ கரண்டா டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல ட்ரேட் ஆகுது. இப்போ இங்க வந்து ட்ரெண்ட் லைன்ல ட்ரேட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியரான வியூ கிடைக்கும். ஏன் வந்து மார்க்கெட் எங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த ரீசனும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ இங்க தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன ஸ்ட்ரக்சர்ல வந்து ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்து ஒரு 3 டே பேட்டர்ன்ல தான் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம 3 டே பேட்டர்னோட டார்கெட் வந்து 22,058. ஜஸ்ட் நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ரீட்ரெஸ் பண்ணி வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா 22,058 வரையும் போகணும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ நாளைக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இதோட இதுவே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஏன்னா நார்மல் நமக்கு நிஃப்டி பார்க்கும்போது நார்மல் டேலியே வந்து 200 பாயிண்ட்ஸ் ஒரு ரேலி கொடுக்குது. இப்போ நேற்று பார்க்கும்போதும் ஒரு 240 பாயிண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி யூஸ்வலா கொடுக்குற ஒரு ரேலி தான். ஏன்னா முன்னாடி நம்ம வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது ஒரு 200 பாயிண்ட்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது இப்போ நிஃப்டியில பார்க்கும்போது. அப்போ நமக்கு இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பையிங் போகலாம். டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ 3 டேஸ் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் தெரியும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டில வந்து கண்டிப்பாக நான் அட்டமணியே எல்லாமே வந்து அரௌண்ட் 600 ருபீஸ்ல இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி. அப்போ பேங்க் நிஃப்டியோட இது பார்த்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ்ல இருக்கும். இப்போ நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டி வந்து இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி. இப்போ நிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பைரினால ப்ரீமியம் இது வந்து ஒரு ஹையான ப்ரீமியம் தான். பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 127 அடுத்த மணியே பார்த்தீங்கன்னா ஒரு 127, அதுக்கப்புறம் வந்து 104 இந்த ரேஞ்சில் தான் வந்து அரௌண்ட் ஒரு 120 ருபீஸ்ல ட்ரேட் ஆகுது. ஓகே, அப்போ இங்க வந்து ஒரு கால்குலேட் ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நீங்க ஹெச் பண்ணாலும் அரௌண்ட் ஒரு 12,000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு லாட்டுக்கு. ஓகே, அதனால இங்க ட்ரெண்டை பேஸ் பண்ணியே வந்து போங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா அந்த டைம் வந்து நீங்க ஹெச் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஷன்ஸ் முடிச்சவங்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு ஈவெண்ட் அப்போ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குரூப் ஆப்ஷன்ஸ் குரூப்ல வந்து அப்டேட் பண்றேன். உங்களுக்கு வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால நீங்க ஹெச் பண்றதா இருந்தா ஸ்ட்ராட்டஜி வைஸ் போகலாம். பட் அதுக்கும் நமக்கு தெரியணும் எந்த ரேஞ்ச் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாசிட்டிவ், இப்போதைக்கு வந்து பாசிட்டிவ். அப்போ வந்து எப்போ வந்து நம்ம பை போனால் இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கிருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஒரு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இங்க தடுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா இந்த மேஜர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அதே தான் நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாகவும் இருக்கு. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டி பொறுத்தவரையும் 300 பாயிண்ட்ஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து 950 ஓப்பன் ஆன உடனே ஒரு ரேலி அந்த மாதிரிலாம் வந்து முன்னாடி கொடுத்துருந்தது. பட் நான் இப்போ லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக வந்து அந்த மாதிரி கொடுக்கல. ஓகே, எப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பார்லிமெண்ட் பட்ஜெட் வந்து அவங்க ரீட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த அதோட இம்பாக்டே இதில் வந்து கொடுக்கும். ஓகே, அதனால வந்து அது இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால பொறுமையா முன்னாடி பொசிஷன்ஸ்லாம் வந்து எடுக்க தேவையில்ல.
ஜஸ்ட் நீங்க வந்து நார்மலா ஒரு இன்ட்ராடே பண்ற மாதிரியே ஒரு என்ட்ரி கிடைச்சதுன்னா என்னன்னா வால்டைலா இருக்கும். அவ்வளோதான். ஒரு புல் பேக் மார்க்கெட் அந்த ஆப்ஷனோட பிரைஸ் வந்து ஃபிளக்சுவேஷன் அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்க நிஃப்டி பாத்தீங்கன்னாலே வந்து ஒரு 127 ருபீஸ்ல இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து இன்னும் ரொம்ப கம்மியா கிடைக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னோட இது வந்து அட் த மணில இருந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 80 ருபீஸ் அந்த ரேஞ்ச்ல கிடைக்கும். ஒரு 60 to 80 அந்த ரேஞ்ச்ல கிடைக்கும். அது வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 3000 ருபீஸ் இருக்கும் ஒரு லாட்டுக்கு. அது நீங்க ஹெட்ஜ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 6000 இருந்து ஒரு 7000 தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் 50%. நீங்க 7000 போட்டீங்கன்னா ஒரு 3500 ருபீஸ் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா கட் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட்ஸ் வந்து நீங்க வந்து பிளான் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ நிஃப்டி என்னோட வியூ பை இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இப்போ போல இருக்கணும் அதை பத்தி நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஐவி வந்து எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஐவி வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த நார்மலான அந்த ஒரு ஈவெண்ட்டான ஐவி இங்க கிடையாது. சரிதா? 625ல இருக்கு. அப்ப இது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே வந்து தெரியும். அந்த ஃபிளக்சுவேஷன் இருந்ததுன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபிளக்சுவேஷனா இருக்கும். அப்போ இது வந்து நமக்கு அந்த பெருசா காமிக்கல. 25ல தான் இருக்கு. நார்மல் அந்த ஈவெண்ட் அப்போ இருக்கிற ஐவி இது கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் ஒரு அட் மணியே பாத்தீங்கன்னா 650 ருபீஸ்ல இருக்கு. ஓகே, 650 அங்க வந்து 610. அதனால இதுல போகிறத விட ஓகே இங்க ஃபண்ட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி உங்களால வந்து ஒரு லாட் அடிக்கலாம். ஓகேவா? அந்த இப்போ லாட் ஈவெண்ட் அப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ற விஷயம் லாட் அதிகமா அடிப்பாங்க. ஒரு ஒரு ஃபிளக்சுவேஷன் பேஸ் பண்ணிட்டு. அப்போ இங்க வந்து நமக்கு அந்த அளவுக்கு பெருசா லாட் அடிக்க முடியாது. ஏன்னா 650 ருபீஸ்ல அந்த ரேஞ்ச்ல வந்து இருக்கு. அதனால என்னோட இது என்னோட இது உங்க ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட ரிஸ்க் அண்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட இது வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நிஃப்டில வந்து ட்ரேட் பண்ணுறது ஒரு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பீரியன் இருக்கு. அந்த எக்ஸ்பெரியில அதோட ஃபிளக்சுவேஷனும் கண்டிப்பா இருக்கும். ஜஸ்ட் என்னோட பர்சனல் வியூ என்னன்னா முன்னாடி எடுத்து வைக்கிறது வந்து இந்த டைம் வந்து கரெக்டா இருக்காது. அதனால மார்க்கெட் நாளைக்கு ஓகே, இப்போ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த இடம் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. இதுல நான் ஒரு விஷயம் அதை கிளியரா சொல்லியிருந்தேன். இங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ் பண்ணிட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். என்னோட வியூ கால் தான். சரி, ஓகே, இப்போ கால்ல இங்க நான் எடுத்திருந்தா இதுல வந்து நான் லாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னா இல்ல கால் எடுத்திருந்தா எங்க க்ளோஸ் பண்ணணும். அதனால சொன்னது மத்தவங்க டிபெண்ட் பண்ணும்போது தான் கால் ஆப்ஷன் எடுக்கும்போது எங்க க்ளோஸ் பண்ணணும் எங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட் நம்மளுக்கு வந்து வரும். பட் நம்மளே அனலைஸ் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பா அதுலயும் வந்து நம்ம எக்ஸாக்டா வந்து எங்க க்ளோஸ் பண்ணணும் இதையும் வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல வந்து நாங்க என்ன எப்படி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த பட்ஜெட்ல வந்து எப்படி நாங்க வந்து ட்ரேட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன். இது வந்து நான் நேற்று நைட் வந்து என்னோட மார்னிங் வந்து என்னோட இது நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எந்த ஆப்ஷன்ஸ் வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நேற்று வரைக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன் 21,900 கால் ஆப்ஷன். பட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃபிளாட் மார்க்கெட். அப்போ 21,900 ப்ரீமியம் வந்து சீக்கிரமா டிகே ஆக ஆரம்பிச்சு. அப்போ அதனால வந்து ஜஸ்ட் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். 21,900 வேணாம் 21,800 கால் ஆப்ஷன் இதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் ஒரு லைவ் இதுலயே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். 21,800 கால் ஆப்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 60 ருபீஸ். ஏன்னா நான் அந்த வீடியோலயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு 60 to 80 அந்த ரேஞ்சில் வரும்போது பை பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து 21,800 அரௌண்ட் ஒரு 60 ருபீஸ்ல இருந்தது. அந்த 60 ருபீஸ்ல ஜஸ்ட் ஒரு வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஆச்சுன்னா நியர்லி அது வந்து 117 அந்த ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆச்சு. அப்போ 21,800 ஒரு 61ல இருந்து 117. அப்போ இது க்ளோஸ் சார். ஓகே, இப்போ இது க்ளோஸ் பண்ணது ப்ராஃபிட் வந்ததுனால க்ளோஸ் பண்ணானா ப்ராஃபிட் வந்ததுனால க்ளோஸ் பண்ணல. இங்க எக்ஸாக்டா வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன்ல ட்ரேட் ஆச்சு. அப்போ எங்க இருந்து மார்க்கெட் ஏற்றாச்சு. அப்போ முன்னாடி நான் காமிச்சிருந்தேன் அது பிரேக் அவுட்னு சொல்லிட்டு கண்டிப்பா அங்கதான் நிறைய பேர் உள்ள போயிருப்பாங்க சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு வந்து இங்க ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், அங்க போயிட்டு பையிங் எடுத்திருக்க மாட்டோம். அந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் பண்ணும்போது பொசிஷன்ஸ் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிருப்போம். அப்ப இதுலயே பாத்தீங்கன்னா 1:1. ஓகே, இப்போ 60 ருபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து டபுளா இருக்கு. இப்போ முன்னாடி நாங்க பிளான் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 50%, செகண்ட் டார்கெட் வந்து 100%. அப்ப இது ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிட்டு இந்த இடத்துல வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த லைவ் செஷன்ல எனக்கு டிஸ்கஸ் பண்ணவும் சொல்லியிருந்தேன். 100 வந்துச்சுன்னா உங்களோட வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜஸ்ட் இது எல்லாமே கால் ஆப்ஷன் தான், இது புட் ஆப்ஷனா கிடையாது. பெர்ஃபெக்டா 117 இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஹை.
அப்போ அந்த ஹை ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி மார்க்கெட் ஹிட் ஆகல. ஏன்னா அந்த 117 ஹிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு 10 மினிட்ஸ்ல பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 30 ருபீஸ் தான் வந்து ட்ரேட் ஆச்சு. திரும்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகல. அப்போ அந்த அளவுக்கு ஒரு சார்ட் நம்மளுக்கு கிளியரா காமிக்கும் போது நம்ம ஏன் வந்து மற்றவங்க கிட்ட கால்ஸ் வாங்கி பண்ணணும்? புரியுதா? அப்போ ஒரு பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் போது மார்க்கெட் ஒரு பட்ஜெட்டா இருக்கட்டும் இல்ல ரிசல்ட்டா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சார்ட் வந்து நமக்கு கிளியரா காமிக்கும் இது வரையும் தான் போகும்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ட்ரேட்ஸா எடுக்கும் போது ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து சைட்வேஸா இருக்குன்னு சொல்லிட்டு இதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பா இதையும் வந்து நம்மளால முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண வைக்க முடியும். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி நம்ம வால் டைம் பட்ஜெட் அந்த மாதிரி வரும்போது நிறைய பேர் யூஸ் பண்ற ஒரு வேர்ட் இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தியா விக்ஸை பேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த ஒரு வால்டைல் இருக்காது. நம்ம வந்து ஐவியும் வந்து பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் செயின்ல பார்க்கணும். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது ஐவி வந்து அரௌண்ட் 19ல தான் இருந்தது. இது ரொம்ப கம்மி. நம்ம நார்மல் டேஸ்ல ட்ரேட் பண்ணும்போது நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 20, 21, 24 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது நார்மலான மார்க்கெட். அப்போ முன்னாடியே நம்மளுக்கு ஐவி கிளியரா காமிச்சிருக்கு இந்த இதுல வந்து வால்டைல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கப்புறமும் நான் போய் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ண போறேன் அப்படின்னா அங்க வந்து நமக்கு லாசஸ் தான் அக்கர் ஆகுறது தான். அது காமன், லாசஸ் அக்கர் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு தெரியாம பண்ண முதல் லாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா காஸ்ட் டு காஸ்ட்ல வந்து வெளில வந்துடும். நம்ம ஃபுல் லாஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ண மாட்டோம். அப்போ ஒரு ஈவெண்ட் அப்போ இது எவ்வளவு இருக்கணும், இது எல்லாமே வந்து சர்டன் லெவல்ஸ் இருக்கு. இவ்வளவு இருந்தாதான் அந்த வால்டைல் இருக்கும்னு சொல்லிட்டு. இதே நீங்க வந்து ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ எடுத்து பாருங்க, மினிமம் வந்து ஒரு 35 கிட்ட இருக்கும். இல்ல இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஸ்டாக்கோட ரிசல்ட்லயும் பாத்தீங்கன்னா 30, 35 அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வால்டைல் இருக்கும். பட் இங்க பார்க்கும்போது 19. அப்ப இதை பேஸ் பண்ணிட்டு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸ்டா தான் இருக்க போது, ஒரு பெருசா ஒரு ஒன் சைட் மார்க்கெட்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் டெக்னிக்கல்ஸ்ல பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் வந்து பை, ஒரு பொசிஷன் வந்து பை, அதுக்கப்புறம் 300 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு என்னோட வியூ ஷேர் பண்ணி. அப்ப இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டீடைல்ஸ் இருக்கும்போது நம்ம இண்டிபெண்டா ட்ரேட் பண்ணலாமா, இல்லைன்னா வந்து சும்மா நம்ம யூடியூப் பார்த்துட்டு பட்ஜெட்ல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாமா அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்த்து ட்ரேட் பண்ணலாமா சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்களே வந்து டிசிஷன் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணது ஹெஜிங் போகாதீங்க, நேக்கட் கால் அண்ட் புட் மட்டுமே வந்து போங்க. ஏன்னா பையிங் தெரிஞ்சிருச்சு, அப்போ கால் ஆப்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு நான் குரூப்லயும் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன். கால் ஆப்ஷன் 21,900 சொல்லி கொடுத்தது 21,800 கால் ஆப்ஷன். இது ஹெஜிங்லாம் கிடையாது, ஜஸ்ட் நேக்கட் கால். இதுலயே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து டபுள் ஆகிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருந்தது. இது தெரியாம ட்ரேட் பண்ணவங்களுக்கு தான் இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு லாசஸ் வந்து புக் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்தது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸா பார்க்கும்போது பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்ல, ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நிஃப்டி வந்து கரண்டா பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ல வந்து ட்ரேட் ஆகுது. இது வந்து என்னோட லாஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன். நிஃப்டி பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ல ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகும். இதுக்குள்ள ஆகிற வரையும் சைட்வேஸா தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆனாதான் அடுத்த ட்ரெண்டே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதுக்குள்ள ட்ரேட் ஆகிற வரையும் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் நமக்கு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட் பண்றது வந்து சேஃப். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கணும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து சேம் முன்னாடியே சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பையிங் போகலாம். இல்ல பிரேக் அவுட் ஆகாம ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நான் குரூப்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். இங்க வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து செல்லிங் போகலாம்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு என்னோட வியூ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பைல தான் இருக்கு. இன்னைக்கு சைட்வேஸ்னால அடுத்து கிராஷ் ஆயிடுமா அந்த மாதிரிலாம் கிடையாது. ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுமே வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு ஈவெண்டா இருந்தாலும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, இப்படிதான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணிட்டு கண்டிப்பா மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்களும் வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு எப்படி வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணணும், ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கணுமா இல்லை புட் ஆப்ஷன் எடுக்கணுமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டவுட்னா மேலே போகாம கீழே வரணும். அடுத்து வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணா நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஏன்னா நீங்களே பார்த்துக்கலாம் 21,900 சொன்னது, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து 21,800 சொன்னதுக்கு நிறைய ரீசன் இருக்கு, அது நிறைய ரிசர்ச் இருக்கு அதுக்கு முன்னாடி. சும்மா பிளைண்டா வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணல. அப்போ அதுதான் வந்து எங்களுக்கு வந்து 1:1 அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்தது. ஓகே, அப்போ அதை சூஸ் பண்ணதுக்கும் நிறைய ரிசர்ச் இருக்கு. இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சு ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல டேரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ண நினைக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க பிங் பண்ணுங்க, நான் ட்ரைனிங் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ.